பேசுனாலும் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் இருந்தாலும் இன்னைக்கு இந்த பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த சாய் பிரகாஷ் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஏன்னா சார் வந்து மிகப்பெரிய பொசிஷனில் இருக்கிறாங்க. அவங்க நினச்சிருந்தா நான் கூட நினச்சேன், சரி பார்த்தோன்னே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல, சொன்னதுக்கெல்லாம் சரியாக பேச மாட்டாங்க போல அப்படின்னு நினச்சேன். ஆனால் பழகி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது பாண்டியன் ஸ்டோரோட மாமனார் மாதிரி அவ்வளோ சாப்பிட்டு அவ்வளோ ஜாலியாக பேசுறீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். வந்தோடனே எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு நான் பண்ணுற விஷயத்துக்கு இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு எடுத்து வச்சுங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். உங்ககிட்டே நான் சிம்பிளிசிட்டியை கற்றுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். அப்புறம் கார்த்திக் ப்ரோக்கும் நானும் எப்படின்னா இந்த ஜவுளி கடையும் கட்டப்பை மாதிரி ரொம்ப நாளாக வந்து எங்களுடைய பந்தம் தொடருது. ஸோ அண்ணன் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணன் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசாத இடமே கிடையாது. ஸோ அட்ரஸ் கேட்டால் கூட 5 நிமிஷம் மோட்டிவேஷன் கொடுத்துட்டு தான் அனுப்புவார். ஸோ அந்தளவுக்கு ஒரு அற்புதமான அண்ணன். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ அதானி சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்கள் 2 பேருக்கும் தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். சார் எனக்கு பேசுறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது சார். சாயராம் பற்றின விஷயங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே சொல்லுவாங்க இந்த 12th 8th இதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஸோ நீங்கள் பார்த்துக்கணும், பயங்கரமாக இது பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ என்கிட்டயும் அப்படிதான் நான் படிக்கும்போது சொன்னாங்க. ஏன்னா இங்கே பேசவே எனக்கு கஷ்டமாக பசங்க கிட்ட பேசுறதுக்கே கொஞ்சம் பயம். ஏன்னா நானும் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது கொஞ்சம் பேச்சு சரியில்லைன்னா வாட்சை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க எப்படா. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது கரஸ்பாண்டன்டோடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு 3 வாரத்தை பேசுறாரு. ஃபர்ஸ்ட் வருஷம் பயங்கரமாக கைட்டிருந்தாங்க பசங்க. இப்போ பயங்கரமாக கைட்டு ஒரு 45 மினிட்ஸ் பேசினாரு. ஸோ அடுத்த வருஷமும் பசங்க வந்து சீனியர்லாம் பயங்கரமாக கைட்டிருந்தாங்க. இப்போ நம்ம பயங்கர ரெஸ்பான்ஸ் பண்ணி 1 hour பேசினாரு. திருப்பி அடுத்த வருஷம் பேச ஆரம்பிச்சபடியே கைட்டிருந்தாங்க. என்ன பண்ணீங்க அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டு பேசுறதுக்காக கைட்டு பேசாதீங்கிறதுக்காக கைட்டுன்னு சொல்லிட்டு இதை வந்து எங்க ஹெட்மாஸ்டர் தான் அவங்க சொன்னாரு. ஸோ பேசும்போது மட்டும் கரெக்டாக பேசணும்பா. ஏன்னா கொஞ்சம் மட்டும் இதாச்சுன்னா கேட்குறவங்களும் லிசன் பண்ணணும், பேசுறவங்களும் லிசன் பண்ணணும். ஸோ அப்படிதான் பேச்சு இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே வேற லெவலில் பேசுனாங்க, வேற லெவலில் இது பண்ணாங்க. பட் என் லைஃப்ல நான் பார்த்த விஷயம் மட்டும் சொல்றேன். எப்பயுமே வந்து படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா நான் படிக்கும்போது வந்து எனக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு நான் இப்போ ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் என் லைஃப்ல நான் பார்த்த டீச்சர்ஸ் தான். ஸோ டீச்சர்ஸ் மட்டும் என்னையுமே வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா 8th படிக்கும்போது நான் வந்து நமக்கு தமிழ் ரொம்ப ரொம்ப பற்று அதிகம். தமிழ் சப்ஜெக்ட்ல மட்டும்தான் நிறைய மார்க் எடுப்பேன். அப்போ வந்து ஒரு வாட்டி இந்த தமிழுக்கு வந்து 2 புக்கு வரும். தமிழ் புக்கு அப்புறம் துணைப்பாடம் புக்கு 2 புக்கு வரும். அந்த துணைப்பாடம் புக்கில் வந்து எல்லா கேள்வியும் எனக்கு வந்து தெரிஞ்சுது, ஒரு தடவை தெரிஞ்சுது. அப்போ வந்து காடு அது விவரி அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு தெரியவே இல்லை. சரி அது மட்டும் கேப்பா இருக்குன்னு சொல்லி நான் ஃபில்அப் பண்ணி கொடுத்தோன்னு பார்த்தா அதை படிச்சு நான் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு படிச்சாங்க. எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிளாஸ்ல. ஏன்னா காடு விவரினோட காடிலே வித்தியாசமான காடு சுடுகாடு, அது ஊரில் ஒதுக்குப்புறமாக இருக்கும் அப்படின்ட்டேன். ஸோ அது வந்து எல்லாருமே போட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் செத்தம் போல மிஸ் அடிப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது மிஸ் அப்போ சொன்னாங்க, அவனுக்கு கைத்தல் கொடுங்க, பரவாயில்ல அவன் கேப் கூடாம ஏதோ கிரியேட்டிவிட்டி அவனுக்கு பண்ணியிருக்கான் பாருங்க, அவனுக்கு கைத்தல் கொடுங்கன்னாங்க. அப்படியா பரவாயில்ல இந்த மாதிரி தான் எல்லாம் இருக்கணும் அப்படின்னா சரி இதே நான் அட்வான்டேஜா இருக்கு. அடுத்த பட்சம் படிக்கவே இல்லை. படிக்காமே வந்து அப்போ வந்து இந்த காட்டு தீ பற்றிலாம் இருக்கும். தீயை பற்றி விவரி, தீயிலே சிறந்த தீ எங்களுக்கு டீச்சர் ரேவதி இப்படிலாம் எழுதி அமைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியா வந்து ஆனந்தின் வாழ்க்கையில் நம்பிக்கைகள் அப்படின்னு ஒரு லெசன் வரும். ஆனந்தி வாழ்க்கையை நம்பிக்கையாக கருதினார். ஆனந்தி நம்பிக்கையே எப்படியாவது இன்று படிக்கும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரையும் தமிழ் டீச்சர் அவர் பாஸ் செய்வார் அப்படின்னு சொல்லி நான் எழுதினேன். கட் பண்ணா அதுக்கப்புறம் மேடம் வந்து பார்த்து அடியே அடிச்சாங்க. என்ன பண்ண நீங்க அப்போ அவங்க சொன்னாங்க எங்க எதை பண்ணணுமோ அதை பண்ணணும். ஸோ நீ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதை வந்து இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இதுல போ, பட் இதை இங்கே பண்ணாத அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ அன்னைக்கு தான் இந்த விஷயம் புரிஞ்சுது. அப்புறம் நானும் வந்து எப்பவுமே வந்து ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரிஞ்சுக்கிட்டே ஸ்கூல் படிக்கும்போது, ஏன்னா பைத்தியக்காரன் பேச கூட கேட்கலாம், ஆனால் சொந்தக்காரன் பேச கேட்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது ஒன்று தெரியும். ஏன்னா நான் வந்து 5th படிக்கும்போது 5th 6th படிக்கும்போது ஓரளவு படிப்பேன். படிச்சு முடிச்சுட்டு அப்படியே படிக்கும்போது ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. நான் ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸ் தான் இருப்பேன். என்னுடைய ஆசையை என்ன எப்படியாவது வந்து ரயில்வேஸ்ல ஜாப் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா இப்போ எல்லாருமே +2 முடிச்சுட்டு என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து பயங்கர இதாக இருக்குங்க. நான் இப்போ 7th படிக்கும்போது எப்படியாவது நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு போகிறோம், எப்படியாவது நம்ம போய் ஸ்டேட் வின்னர் ஆகும், நேஷனல் போகிறோம், அப்படியே ரயில்வேஸ்ல வந்து அப்பாயின்மெண்ட் ஆகணுங்கிறது என்னுடைய ஆசையாக இருந்துச்சு. நான் 7th 8th 9th படித்தேன். நான் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் போனதால படிப்பு சரியாக படிக்கல. அப்போ வந்து 10th ஸ்கூலில் கடைசி எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 50 நாள் லீவாக இருக்கும். பப்ளிக் எக்ஸாம் தான். கடைசி எக்ஸாம்ல 200 மார்க் தான் எடுக்கிறேன். உடனே எங்கள் வீட்டில் வந்து சொந்தக்காரங்களாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த பையன் அவ்வளோதான், இவன் டே போயிடுச்சுன்னா என்ன வந்து என்ன உங்கள் குடும்பத்திலே இது வந்து ஊதாரியாக சுத்தம் போகுது, இது என்ன படிச்சு என்ன கிளிக்க போகுது, 200 மார்க் கூட சிலரிலே இருக்குது. ஸ்கூல்லேயே வந்து எல்லாருமே சொல்கிறாங்க, ஸ்கூல் மேடம் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஸ்போர்ட்ஸ் போவாங்க, இதனால ஸ்கூலுக்கே ஏதாவது கெட்ட பேர் வந்துருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. என்னது இது அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா ஒரு வாரம் சொன்னாங்க,
தம்பி 500க்கு 400 மேலே மார்க் எடுத்துருக்கு என்ன வேணா பண்ணிப்பான்னு அவனை கேட்கவே மாட்டேன், நான் சொந்தக்காரங்க தப்பா பேசுறாங்க அப்படியான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 50 நாள் டைம் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு உட்காந்து படித்தேன். படிக்கும்போது கட் பண்ணா ஆனால் டெய்லி முழுமையாக உட்காந்து படித்தேன். அந்த டிராகன் படத்தில் பிரதீப் ரங்கநாதன் படிக்கிறாங்க, காலையில் நைட் வரைக்கும் உட்காந்து பயங்கரமாக படித்தேன். படிச்சுட்டு ப்ளூ பிரிண்டாக வரும், கடைசி பேஜில் வந்து ப்ளூ பிரிண்டாக அதெல்லாம் பார்த்து படித்தேன். முடிஞ்சுது அப்படியே எக்ஸாம் எழுதுனேன். எக்ஸாம் எழுதி முடிச்சேன்னா வந்துட்டேன். நாளைக்கு ரிசல்ட் நீ நைட்டு எனக்கு பயம் ஸ்டார்ட் ஆகுது. ஐயோ நாளைக்கு என்ன ஆக போதோ தெரியோ, ஏதோ பண்ண போகிறாங்க நம்மள, ஏதோ பயமாகவே இருக்குது. காலையில் 9 மணிக்கு ரிசல்ட்டு, 7 மணி எங்கள் வீட்டில் எல்லாம் எழுப்புறாங்க. தூங்குறவன் எழுப்பலாம், தூங்குற மாதிரி ரெடி வைக்க முடியாது. நான் முடிச்சுருந்தா எனக்கு எந்திரிக்கவே முடியல. கட் பண்ண 8:50 எங்கள் வீட்டில் லேண்ட்லைன் நம்பருக்கு ஒரு ஃபோன் வருது. எங்கள் அப்பா எடுத்து பேசுறாரு. அப்படியா, ஓ என்ன சொல்கிறீங்க, ஓகே 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 அப்படின்னா ஏச்சி டேய் ஸ்கூலுக்கு கூப்பிட்றாங்களா, ஏன் நீ 419 மார்க் எடுத்துட்டியா அப்படின்னு. 419 மார்க் நான் எனக்கு ஆச்சு, நம்ம 419 மார்க் எடுத்துருமா நம்மளா அப்படின்னா சரி ஓகே சொல்லலாம். உடனே போய் கிளம்பி நிறைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன். ஃப்ரெண்டு விஜய்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அவன் வீட்டுக்கு போகும்போது பார்த்தா அவன் பாத்திரத்தெல்லாம் பரவாயில்லை. ஏன்னா நானும் அவன் தான் 200 மார்க் எடுத்தோம். அப்புறம் அவனை கூப்பிட்டு வாடா விஜயமா போகலாம் அப்படின்னு. எங்கள் அம்மா அடிக்கிறாங்களா, 110 மார்க் தான் எடுத்துருக்கிறேன் அடிக்கிறாங்க. டேய் வர நீ எடுத்து 419 நீ எப்போ 419 எடுத்த, அதெல்லாம் நான் எடுத்து விஜயமா நான் கூட்டு போனால் எங்கள் ஸ்கூலில் வந்து பிடி மிஸ்ஸு பிடி சார்லாம் வந்து கேக்கு அந்த சால்வெல்லாம் வச்சு வெயிட் பண்ணுறாங்க. ஸ்வீட்டு சால்வெல்லாம் வச்சு வெயிட் பண்ணுறாங்கன்னு போது யாருக்குன்னு கேட்டேன், உனக்கு தான் அப்படின்னாங்க. எனக்கு எதுக்கு, இதான் 490 மார்க் எடுத்திருக்கே அப்படின்னு. அம்மா 490 அதுக்கு எதுக்கு, ஏய் 490 இல்லடா 490 590 மார்க் எடுத்திருக்க, நீ ஸ்கூல் டாப்பர்டா அப்படின்னா. என்னடா எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ என்ன சொல்றீங்கன்னா அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. எவ்வளோ நேரம் படிக்கிறது முக்கியம் இல்லை, படிக்கிறது கொஞ்ச நேரம் வந்து ஒழுங்காக படிக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம் சொல்லி புரிஞ்சுது. ஸோ அப்போ வந்து நான் வந்து ஸ்கூல் டாப்பர் ஆனேன். ஆனால் அந்த ஒரு 50 நாள் முழுமையாக உட்காந்து படித்தேன். ஃபுல்லாக காலையில் நைட் வரைக்கும் என்னென்ன படிக்கணுங்கிறது டீச்சர்ஸ் தான் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நான் படித்தேன். ஸோ படித்து முடிச்சதுக்கப்புறம் ஓகே இவன் டாப்பர் ஆகிட்டான். இதுக்கப்புறம் இவன் வந்து எங்கள் அம்மா சொல்கிறாங்க நீ டாக்டர் ஆகிடா, பெரிய ஆளாகிடும் தெரியும்ல, என் பையனை பார்த்தீங்களா 500 எடுத்துட்டான் அப்படின்னு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் சொந்தக்காரங்க காசுலாம் வெளியாக வெளியாங்க பார்த்தியா 400 எடுத்துட்டான் 50 நேரம் வச்சாங்க. சரி ஓகே நான் எங்கள் வீட்டில் 400 பேர் எடுத்து கேட்க மாட்டாங்க. நான் ப்ளஸ் படிக்கிறேன். ப்ளஸ் படிக்கும்போது அப்படியே போது ஃபர்ஸ்ட் பயாலஜி இருப்பா பயங்கரமா இருக்கும். பயாலஜி எடுத்து அவன் டாக்டர் ஆயிட்டானா வேற லெவல் அப்படின்றாங்க அம்மா. சரி நானும் பயாலஜி எடுக்கிறேன். பயாலஜி எடுத்தா அது வந்து பாட்னி ஜுவாலஜி 2 புக் வருது. ஓகே முன்னே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறாங்க. பார்த்தா 75 மார்க் உண்மையிலே வருது. சரி ஓகே நானும் படிக்கிறேன். கட் பண்ணால் ஃபஸ்ட்டு எக்ஸாம் நடக்குது ஸ்கூலில். படித்து முடிச்சு ரிசல்ட் வருது. எல்லாத்துலேயும் ஒரு ரீசனான மார்க்கெட்டில் பார்த்தா 42 மார்க் எடுத்துக்கிறேன். என்னால் முடியவே படிக்கவும் முடியல. கட் பண்ணால் பாதிக்கு மேலே நான் போயிட்டு இல்லை என்னால் முடியல, தயவுசெய்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாற்றி விட்டுருந்தோம்னா எங்கள் வீட்டில் சரி ஏதோ பண்ணுப்பாங்க அப்படின்னா ஸ்கூலில் விட மாட்டாங்க. நிற்கலன்னா ஒரு மேடம் ஒருத்தவங்க வந்து ஹெட் மாஸ்டர் மேடம் வந்து போய் கேட்டேன், மேடம் தயவுசெய்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாற்றி விட்டுருந்தோம், அதாவது பண்ணிடுவாங்க படிச்சிருந்தோம் சொன்னேன். அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து மாற்றி விட்டாங்க. நானும் படித்தேன். அவங்க வந்து சொல்கிறாங்க 10th முடிச்சோன்னா ஏன் நீ +1 +2 ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் நானும் 10th முடிச்சு +1 +2 போனேன். +1 +2 கஷ்டமாக இருக்குது, ஏன்னா 200 மார்க் படிக்கணும். +1 +2 போய் கேட்குறேன்னா அப்போ சொன்னாங்க +1 +2 முடி காலேஜ் போனால் வேற லெவலில் ஜாலியாக இருக்கும் அப்படின்னாங்க. சரி சொல்லிட்டு நான் அந்த +1 +2 அப்படியே வந்து படிக்கிறேன். படித்து முடிச்சுட்டு +2ல வந்து கிட்டத்தட்ட ஒரு நேரம் மார்க்கு. காரணம் வந்து ஸ்போர்ட்ஸ்னு போயிட்டேன். போனோன்னா அதுக்கப்புறம் நைட்டு +2 முடிச்சதுக்கப்புறம் எனக்கு +1 +2 படிக்கும் போதே நைட்டு நம்ம மீடியாவில் போகணும். என் மைண்ட் மாறினே இருக்குது. மீடியாவில் போகணும் நம்ம, ஏன்னா நமக்கு ஸ்போர்ட்ஸ் வேணாம் மீடியாவில் போயிடலாம், நமக்கு இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. எல்லாருமே ஸ்கூலுக்கு பசங்க ஏற்றி விட்டாங்க. ஏன்னா சும்மா வந்து ஏதாவது நான் காமெடியாக பேசிட்டு இருப்பேன், ஏதாவது ஜாலியாக பேசிட்டு ஏய் அன்னைக்கு பார்த்தியா சொன்னாங்க பற்றியா ரேவதி மிஸ் நீ தாண்டா உன்னுடைய டேலண்ட் அங்கே தான் இருக்குது, நீ அங்கே போகணுன்னா சரி ஓகேன்ட்டு நான் என்ன பண்ணுறேன் இப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் மட்டும் +2 முடிச்சோன்னா இங்கே சென்னை வந்துட்டேன். சென்னை வந்துட்டு மார்க் வந்துச்சு, ரிலீஸ் ஆகிடுச்சு. +2 முடிச்சுட்டு எல்லாருமே ஒரு பக்கம் வந்து ஏய் +2 முடிச்சிட்ட நீ இது போனால் இன்ஜினியரிங் படிச்சா தான் வேல்யூ தெரியும்ல, இன்ஜினியரிங் முடிக்கணும், அதை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது. ஒருத்தன் சொல்கிறேன் இன்ஜினியரிங்லாம் படிக்காத மச்சான், படித்தவங்களுக்கே வேலை இல்லை எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படி இப்படி டிரான்சாக்ஷன் ஆகுது. +2 முடிக்கிறேன். +2 முடிச்சோன்னே எங்கள் வீட்டில் கேட்குறேன் காலேஜ் சேர்ந்துருப்பான்னு கேட்குறேன். சேர்ந்துட்டேன்னு சொல்லி போய் சொல்லி நான் 3 மாதம் காலேஜே சேரல. ஏன்னா ஒருத்தர் சொல்கிறாரு தம்பி நடிக்க போகிறதுக்கு வந்து படிப்பு தேவைப்பா, நீ அப்படியே ஜாலியாக போயிடலாம், நீ வந்து ஆக்டிவ் கோர்ஸ் ஏதாவது படிச்சுக்கணும். நான் அப்படியே 3 மாதம் எங்கள் வீட்டில் ஏமாத்துட்டேன். எங்கள் அம்மா கண்டுபிடிச்சி வா காலேஜ் பார்க்க ஃபோன் பண்ணால் காலேஜ் சேரணுன்னு. அப்போ ஃபாதர் வந்து லேரா காலேஜில் வந்து ஒரு ஃபாதர் இருக்காரு. அந்த ஃபாதர் உண்மையிலே அந்த ஃபாதர் வந்து அப்படின்றேன் இல்லைப்பா சொந்தக்காரங்க தப்பா பேசுவாங்க, அட்லீஸ்ட் கல்யாண பத்திரிக்கை டிகிரி போடுறதுக்காக ஏதாவது வேணும்ப்பா. அப்போ கூட சொந்தக்காரங்க சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு ஃபாதர்கிட்ட கேட்குறாங்க என்னப்பா ஓகே ரீசனான மார்க் எடுத்துருக்க, என்னப்பா நீ இப்படி என்ன சேர போற அப்படிங்கும் போது சரி ஓகே பிஎஸ்சி எடுத்துக்கிறியா, இல்லை வேணாம். மேக்ஸ் படிக்கிறியா, இல்லை வேணாம். வேறு என்ன படிக்கணும், பிஎஸ்சி படிக்கிறோம்னா அவங்க திட்டாருப்பா நீ எடுத்த மார்க் இந்த கோர்ஸ் தான் தரேன், நீ பிஎஸ்சி படிக்கிறியா, சரி ஓகே படிக்க விட்டாங்க. கட் பண்ணால் 25,000 ஃபீஸ் கட்டணும். எங்கள் அம்மா கிட்ட வந்து இப்போ ஒரு காசில் 5,000 ரூபாய் தான் வச்சுருந்தாங்க.
அப்போ வந்து ஒரு சொந்தக்காரங்க காசு வாங்கி அந்த காசை கட்டுறாங்க. எனக்கு அந்த காசை கட்டும்போது மைண்டே இல்லை, என்னடா இந்த காசை நம்ம கட்டுறாங்களே, நம்மளால எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு நான் காசை வாங்கினாங்க, வாங்கி கட்டுறாங்க. கட்டி 3ஆவது நாள் சொந்தக்காரங்க காசு கேட்குறாங்க. அந்த காசு எப்போ தெரியுங்கன்னு கேட்டோன்னா எனக்கு மைண்டு போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நாள் காலேஜ் 1:50 காலேஜ். நான் போகிறேன் உள்ள மதிய ஷிஃப்ட்டு போகும்போது ஜனவரியாக நிறைய பார்க்குறேன். பசங்க போனால் பயங்கர ஐடியா இருந்தாங்க. நம்ம லோ மிடில் கிளாஸு, ஒரு பேண்ட்டு ஒரு டிஷர்ட்டு ஒரு நோட் இது வச்சுட்டு போகிறேன். அவங்க கூட விஜய் ஆக முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஒரு பையன் காரு அந்த ரிமோட் வச்சு சுற்றிட்டு இருந்தா அப்படியே பார்த்தேன். சரி ஓகே, ஒரு வாரம் விஜய் டிவியில் போய் ட்ரை பண்ணுவோம். இன்னைக்கு தான் விஜய் டிவி. சரி அது கிடைக்கலாம், திரும்பி இங்கே வந்துடலாம் இன்னும் பார்க்கறதுல. சரி ஓகே, எனக்கு 1 வாரம் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு. எங்கள் வீட்டில் படிக்கிறேன், முடிச்சுட்டேன். நீங்கள் இந்த செமஸ்டர் எக்ஸாம் எழுதி தெரியுமா எத்தனை பர்சன்டேஜ் போய் சொல்கிறேன். ஏன்னா என் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் காலேஜில். ஃபர்ஸ்ட் இயர் முடியுது, செகண்ட் இயர் முடியுது, ஒரு தேர்ட் இயர் படிக்கிறதுக்குள்ள நான் வந்து விஜய் டிவி போயிட்டேன். கலக்க பூஜையெல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் அந்த கலக்க பூஜையார் போனதுக்கு அப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு அதே காலேஜ் எனக்கு கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க. ஸோ அப்போதான் எனக்கு ஒரு புரிஞ்சு, இன்னைய வரைக்கும் அந்த காலேஜுக்கு போகவே இல்லை. ஒரு 7-8 வரைக்கும் கூப்பிட்டாங்க போல. காரணம் எனக்கு பயமா இருக்கு, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நம்ம படிக்கலையே, நம்மளால படிக்க முடியலையே, படிக்கலையேன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அன்னைக்கு தான் புரிஞ்சுது படிப்போட முக்கியத்துவம் என்ன, படிப்பு எந்த அளவுக்கு முக்கியம். ஏன்னா +2 வரைக்கும் பேசிக் நாலேஜ் தான் நமக்கு தெரியும். அதை தாண்டி ஒரு டிகிரின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எனக்கு அப்படின்னா தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு டைம்ல கணக்கு முடிச்சுட்டு ஒரு டைம்ல என்னால் சர்வே பண்ண முடியுமா, வேலைக்கு போகணும் நினைக்கும் கூட என்னால் வேலைக்கு போக முடியல. காரணம் என்கிட்ட வந்து சரியான படிப்பு இல்லை அப்படிங்கும்போது அப்பதான் நான் முடிவு பண்ணேன், சரி நம்ம தான் படிக்கலையே, அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்சது ஒரு சிலரை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு 25,000 நம்ம கிட்ட இல்லாதனால படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் வந்து ஒரு குழந்தைன்னா அந்த பொண்ணு தான், ஆனால் பையன் மாதிரியே முடிஞ்சா வெட்டியிருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு, ஆனால் எங்கள் வீட்டை எங்கள் அம்மா வந்து கூலி வேலைக்கு போகிறாங்க, என்னைக்கு கூலி வேலைக்கு போக சொல்கிறாங்க. ஸோ ஒரு 15,000 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபீஸ் மட்டும் கட்டினீங்கன்னா படிச்சிடுவேன் அப்படின்னா, அப்படியா சொல்லி சும்மா என்கிட்ட வர காசு அப்படி சும்மா 2018 அப்படி சும்மா காசு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அந்த பொண்ணை படிக்க வச்சேன். அந்த பொண்ணு 3 வருஷம் படிச்சு முடிச்சாங்க. படிச்சு முடிச்சுட்டு அப்போ வந்து எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, இது படிச்சா தானே வேல்யூன்றாங்க. வீட்டு வேலையை பார்த்தாலே எங்கள் அம்மாவுக்கு ஒரு 1000 எக்ஸ்ட்ரா வரலாம் சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. இல்லைம்மா நீ படிப்பா சேலஞ்சு நானும் அப்படியே படிக்க வச்சேன். முடிச்சுட்டு அந்த பொண்ணு எனக்கு இல்லைன்னா எனக்கு ஒரு எல்என்டியில் வேலை கிடச்சிச்சுங்க, நான் வேலைக்கு சேர்ந்துருந்தேன் அப்படின்னு அப்படியே ஓகேன்ட்டேன். முடிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் மாதம் சம்பளம் வாங்கிட்டு வந்துச்சு. அப்படி நம்மளை பார்க்க வரணும்னு சொல்லி வந்துச்சு. வந்துட்டு அந்த காசை என்கிட்ட கொடுத்துச்சு. என்னம்மா காசை என்கிட்ட கொடுத்தேன், இல்லை 10,000 மட்டும் எடுத்துருக்கேன், இந்த காசு வேற யாரும் நீங்கள் படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துச்சு. ஸோ அந்த பொண்ணு கொடுத்த இனிஷியேட்டிவ் தான் என்னால் முடிஞ்சது கிட்டத்தட்ட நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 50 பேரை படிக்க வச்சுட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு சேவையோ அதுக்காக தான் சொல்லலை, படிப்புன்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது அப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ நீங்கள் எல்லாரும் பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சுட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாரையும் பார்த்தது இவ்வளோ விஷயம் வந்து கற்றுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. அதுலேயும் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு இவ்வளோ இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறதுக்குலாம் ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. அது அரசு பள்ளி தனியார் பள்ளி தாண்டி எல்லாருமே வந்து மாணவர்கள் தான். ஸோ சார் சொன்ன மாதிரி அரசு பள்ளியில் படித்தவங்க தான் நீங்கள் எங்கேயோ இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பெரியாராக வருவீங்க. என்னை விட அறிவுரையும் திறமையிலே அதிகமாக இருக்கிற இவ்வளோ மாணவர்களை செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. இந்த சாய்ராம் வந்து 25 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி அற்புதமான இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ரொம்ப நன்றி.